இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நிக்கோதேமு என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதரோடு கூட, இஸ்ரவேலின் போதகரோடு கூட நடந்த ஒரு உரையாடல், அவனுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதை இந்த பகுதியிலே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு, இது ஒரு பரிசேயனுடைய முழு வெளிப்பாட்டை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சங்கத்தில் ஒருவனாக இருக்கிறான். இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் என்று வசனம் 10 இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லுகிறார். வேதத்தை நன்கு அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்ற ஒருவன் ராத்திரி வேளையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். ராக்காலங்களிலே இயேசுவனிடத்தில் வந்து பகலில் வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. நல்லா போதிக்கிறார, பிரசங்கெல்லாம் அருமையாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை ரபி என்று தான் அழைக்கிறான். போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது நீர் தேவனுடைய குமாரன் அல்ல, நீர் மேசியா அல்ல, நல்லா போதிக்கிறதுனால தேவனிடத்திலிருந்து நீர் வந்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். நிறைய அற்புதம் செய்கிறீங்க, போதகராய் மாத்திரம் இல்லை, நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறதுனால நீர் தேவன் கூட இருக்கிறார், அதனால் உம்மை ராத்திரியில் பார்க்க வந்திருக்கிறேன், ஜனங்களுக்கு பயந்ததுனால ராத்திரியில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை ஆண்டவருக்கு சொல்லுகிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை, மிகப்பெரிய சத்தியத்தை அங்கே நிக்கோதேமு மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிற எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. யோவான் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இங்கே இயேசு நிக்கோதேமுவை தன் பக்கம் அவர் சேர்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் வந்தான், மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். இயேசுவனிடத்தில் வந்து கேட்டான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு என்ன செய்யணும்? இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி அவனையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவனை புறக்கணிக்காமல், புறம்பை தள்ளாமல் அரவணைத்து கொள்ள விரும்பினார். அவன் இயேசுவை புறக்கணித்து விட்டு ஓடிவிட்டான். இங்கே நிக்கோதேமுவினிடத்திலும் ஆண்டவர் அருமையான ஒரு சத்தியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ மறுபடியும் பிறவாவிட்டால், இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையானது புதிதாக்க அல்லது மேலிருந்து என்கிற அர்த்தமுடையதாக காணப்படுகிறது. தேவனுடைய மகிமையான ஒரு செயல் மனிதர்களை புது படைப்பாக்குகிறது என்பதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் மறுபடியும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிதாக்க அல்லது மேலிருந்து, அதாவது மரணத்திலிருந்து வாழ்வுக்கு செல்வது போல ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு மரணப்படுக்கையில் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்து, ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்து அவனை எப்படி உயிர் பிழைக்க செய்கிறார்களோ அதே போலத்தான் இங்கே கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு ஒரு சதையான இருதயத்தை அவனுக்குள்ளாக ஃபிட் பண்ணி அவனுக்கு ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்கிற காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது படைப்பாக மாற்றப்படுகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று தான் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். புது சிருஷ்டியாக மாற்றுகிறது, புதிதாக்குகிற காரியம் இது ஆவியானவரால் மேலிருந்து செய்யக்கூடிய, தேவனால் செய்யக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகிறது என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
எபேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில் எழுதுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாமெல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனால் ஆவியானவரை கொண்டு நமக்குள்ள ஒரு புது படைப்பாக நம்மை மாற்றுகிற காரியத்தை குறித்துத்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொன்னால் ஆவியானவர் உனக்குள்ளாக வெளியே தெரியாதபடி இன்றைக்கு உலக பிரகாரமான டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு கிழித்ததும் தெரியும், தைத்ததும் தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே காரியங்களை செய்கிற ஒரு கிரியையை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு நிக்கோதேமு சொல்லுகிறான், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். வாலிபனாய் இருந்தா என்ன, முதிர் வயது உள்ளவனாய் இருந்தா என்ன? இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், தங்களைப் போல பெற்றெடுக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய சுபாவம் 6 பேருடைய குணநலன்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்து இருக்கிறார்கள். தகப்பனுடைய தாயினுடைய, தகப்பனின் தாய் தகப்பனுடைய, தாயின் தாய் தகப்பனுடைய 6 பேருடைய குணாதிசயங்களை கொண்டவனாகத்தான் மனிதன் பிறக்கிறான். பாவம் செய்கிற மனிதன் மாம்சத்திலே அவன் விருப்பப்பட்டு பெற்றெடுக்கிற பிள்ளைகளை அவன் மாம்சமாக பெற்றெடுக்கிறபடியினாலே தாவீது சொல்லுகிறது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அதாவது மாம்சத்தினால் பிறப்பது, பாவம் செய்கிற மனிதனால் பிறப்பிக்கப்படுகிறது எல்லாமே பாவம் திரும்பவும் செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியானவர் ஒருவனுக்குள்ளாக புதிதாக்குகிற ஒரு கிரியையை, புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ஒரு கிரியையை அவர் செய்கிறார் என்பதை ஆவியினால் என்று சொல்லி ஆண்டவர் திரும்பவும் அதை அழுத்தி நிக்கோதேமுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இன்னும் விளக்கங்களை கொடுக்கிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அதாவது காற்றினுடைய நகர்வை நம்ம எங்கேயுமே தீர்மானித்து தள்ளிவிட முடியாது. இன்றைக்கு ஒரு புயல் அடிக்கிறது என்று கண்டுபிடித்தாலும் அதனுடைய டைரக்ஷனை யாராலையும் மாற்ற முடியலை. அது கடந்து சென்ற பின்பு அது விளைவித்த அதனுடைய அந்த விளைவுகளை தான் நம்ம பார்க்க முடியுதே ஒழிய, அதன் சத்தத்தையும் கேட்க முடியுதே ஒழிய மற்ற ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியல. அதை இயேசு சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதாவது காற்று தன்னுடைய நகர்வு ரகசியமாக இருக்கிறது போல ஆவியானவரும் ஒரு மனிதனுக்குள்ளாக உள்ளான மனிதனில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஆவியானவர் செய்கிறார். அந்த மாற்றங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய கிரியைகளை நாம் வைத்து, எப்படி ஒரு காற்று வீசின பின்பு இவ்வளோ வேகமாக வீசியிருக்குது, இவ்வளவு காரியங்களை நடப்பித்திருக்கிறது, இவ்வளவு கிரியைகளை நடப்பித்திருக்கிறது என்பது போலத்தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய முன்னான வாழ்க்கை, பழைய மனுஷன் மாற்றப்பட்டு அவன் புதிய மனிதனாக மாற்றப்படும் பொழுது, அவனுடைய சுபாவங்கள் மாறும் பொழுது, அவனுடைய பேச்சுகள் மாறும் பொழுது, அவனுடைய கிரியைகள் மாறும் பொழுது, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய பேச்சை, அவனுடைய செய்கைகளை வைத்து கொண்டுத்தான் ஆவியினால் பிறந்தவனை நாம் பார்க்க முடியுமே ஒழிய அவனுக்கு உள்ளாக ஆவியானவர் செய்கிற மாற்றங்களை ஒருவனும் பார்க்க முடியாது. அந்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்விலே கிரியை செய்கிறதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நிக்கோதேமுவுக்கு மாத்திரமல்ல நமக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நிக்கோதேமுக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது. நிக்கோதேமு கேட்குறாரு, இவைகள் எப்படி ஆகும்? இயேசு அவனை நோக்கி, இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை
அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லிட்டு கேட்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பூமிக்குரிய காரியங்களை சொன்னாலே விசுவாசிக்க முடியல, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் நாதான்ப்பா, பரலோகத்திற்கு இருக்கிறவரும் நாதான், மனுஷகுமாரன். பரலோகத்திலிருந்து ஏறினவன் ஒருவனும் இல்லை, பரலோகத்துக்கு ஏறி போனவனும் ஒருவனும் இல்லை. ஆகவே நான் இந்த ஆழமான சத்தியத்தை என் பிதாவினுடைய இருதயத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நித்திய ஜீவனை பெறுகிறதற்கான வழியை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணலன்னா அவன் நித்திய ஜீவனை பெற முடியாதுப்பா என்று சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசையின் நாட்களில் வாதையினால் ஜனங்கள் இறந்து கொண்டிருந்த பொழுது, மனுஷீகமாக இறந்து கொண்டிருந்த பொழுது மோசையினால் ஒரு சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு உயர்த்தப்பட்டது. அதை விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கிறவர்கள் வாதையிலிருந்து தப்பினார்கள். அதே போலத்தான் இயேசு சொல்லுகிறார், நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அந்த சத்தியத்தை இங்கே நிக்கோதேமுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும்ப்பா. அதுக்கு என்ன விசுவாசிக்கணும், என்ன ஏற்றுக்கொண்டானா ஆவியானவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முழு வேதாகமத்திலையும் முழு சாராம்சம் என்ன, முட்கருத்து என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த ஒரு வசனம் போதும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். எல்லா மனுஷரும் நித்திய வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லித்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் விரும்புகிறார். அவரை தந்தருளி தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த சத்தியத்தை நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், இன்றைக்கு சொல்கிறாங்க பாவம் பெருகும் பொழுது தெய்வ அவதாரம் எடுத்து வந்து தண்டிக்க வருகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆக்கினை, நரக தண்டனை, அதிலிருந்து தப்புவிக்க வேண்டும், மனுக்குலம் தப்புவிக்க வேண்டும். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை, தள்ளப்பட்ட தூதர்களுக்காக, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகவே மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த ஆண்டவர் இங்கே நிக்கோதேமுவிடத்தில் பேசுகிறார். தன்னிடத்தில் வந்த மனுஷனை புறம்பே தள்ளிவிடக்கூடாது. ராக்காலத்தில் தான் வந்திருக்கிறான், ஆனாலும் புறம்பே தள்ளிவிடக்கூடாது என்பதில் அத்தனை வாஞ்சியோடு கூட பேசுகிறார். அவனுக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஆக்கினை நிச்சயம்ப்பா. ஒளியானது உலகத்தில் வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பரிசுத்தமாய் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்காமல், சிற்றின்ப மோகத்தில் சிக்கி வாழ்கிற மனிதர்கள், அவர்களின் நிமித்தமாக அவர்கள் இருளை விரும்புகிறதினால அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாவம் செய்கிறவனுக்கு என்ன பிடிக்கிறதில்லை. தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒளிச்சு கடந்து எல்லா பாவத்தையும் செய்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இவைகளை சொல்லி நிக்கோதேமுவுக்கு இந்த காரியத்தை புரிய வைத்தார். அவன் ஆண்டவருக்கு அந்தரங்க சீஷனாய் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற அந்த வேளையில் யோசேப்போடு கூட சேர்ந்து வந்து வெள்ளை போலம், கரிய போலம் இவைகளையெல்லாம் நிறையா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதற்காக அவன் வந்து வெளியரங்கமாய் தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாய் வந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது வெளியரங்கமான ஒரு சடங்காக, மற்றவர்களுக்கு நான் ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் எடுத்திருக்கிறேன்,
ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்கிற ஒரு வெளிப்படையான சடங்கு, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் வெளிப்புறமாக எந்த ஒரு மாற்றமும் நமக்குள்ளே உண்டாகவில்லை. ஆவியானவர் தாமே அங்கே புதிய படைப்பாக, புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார். ஆவியானவர் ஒரு காற்று எப்படி அதனுடைய நகர்வு இரகசியமாக இருக்கிறதோ அதே போல தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வில் இரகசியமான கிரியைகளை செய்து அவனுடைய கிரியைகளை தான் வெளியே பார்க்க முடியுமே ஒழிய அவனுக்குள்ளாய் நடக்கிற மாற்றங்களை பார்க்க முடியாதபடி ஆவியினால் அவனை பிறக்கச் செய்கிறார் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை புரிந்து கொண்டு நாமும் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நமக்குள்ளாக ஆண்டவர் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.